நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியா ராஜா குளத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 823வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்குற ரோம மகரிஷி பற்றி பார்க்க போகிறேன். இதனோட மாமா திடீர்னு ரோம மகரிஷி பற்றி பேச ஆரம்பித்தானோடனே டு பி ஃப்ரேங்க் பிக்ஷாந்தேகின்ற நிலைமைக்கு வந்துட்டேன் நான் இந்த சப்ஜெக்டில். ஏன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கேசவன் சார் நான் இந்த குரு பூஜையை நடத்துகிறேன். அன்றைக்கி ஒரு குறைஞ்சபட்சம் 40,000 ரூபா செலவில் அன்னதானம்லாம் பண்ணுறேன் ஒத்துண்டார். சரி, அதுக்கு அதை பேஸ் பண்ணி விழுப்புரத்தில் பாலு மாமா ஒருவர் அவரோட சொல்லியாச்சு. இப்போ இட்ஸ் பிளான்டு இந்த மாதம் 28ஆம் தேதி, அதான் பஞ்சமி தேதி, ரிஷி பஞ்சமி வந்துடும். அன்றைக்கி 27 பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையார் சதுர்த்திக்கு அடுத்த நாள் தான் சுவாதி நட்சத்திரம் வருது. ஸோ 28ஆம் தேதி அரியத்துறையில் ஆகஸ்ட் மாதம் 28 குரு பூஜை இருக்குது. ஒரு 10லேருந்து 12 1 மணி ஆகும் முடிகிறதுக்கு. அது எல்லா விஷயங்கள்லாம் பண்ணுவோம். யாருக்கு? நம்ம ரோம மகரிஷிக்கு நம்ம அபிஷேக அலங்காரங்கள்லாம் பண்ணி, மேலே ராஜ அலங்காரம், நல்ல பட்டு வஸ்திரம் கட்டி, மேலே தலைப்பாகையோட மாலையெல்லாம் சாத்தி பண்ணுவாள். எல்லா அபிஷேகமும் நடக்கும். பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், வாசனை தெரிவை பொடி, சந்தனப்பொடி, இதெல்லாம் நடந்து பன்னீர் அபிஷேகம்லாம் ஆகி ஸ்வர்ணாபிஷேகம் ஆகி, அதுக்கப்புறமா சோடச நாமாவளி அந்த எழுதியிருக்க. அது அந்த காலத்தில் இவர் நடேச நாராயண டிஎஸ்பி அவர் போட்டு கொடுத்துருந்தார். அப்புறம் நாங்கள் பிரிண்ட் பண்ணோம். இந்த சோடச நாமாவளி இது கார்டு எல்லாருக்கும் விநியோகம் செய்வோம். எல்லோரும் படிக்க சொல்லுவேன் நான். எனக்கு அங்கே அந்த காலத்தில் அவர் சொல்லி எழுதியிருந்தது. ஓம் ஸ்ரீ ரோம மகரிஷி நமக, ஓம் ஆதி குருநாதாய நமக, ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் காகபூஜண்ட புத்திராய நமக, ஓம் பகுலாதேவி சுதாய நமக, ஓம் அகஸ்ய சிஷ்யாய நமக, ஓம் நவகைலாச பிரதிஷ்டாய நமக, ஓம் அரமூர்த்தி க்ஷேத்திரவாசாய நமக, ஓம் பக்த பூஜிதாய நமக, ஓம் சிவப்பிரியாய நமக, ஓம் விஷ்ணு பிரியாய நமக, ஓம் மகாசத்த புருஷாய நமக, ஓம் முகுந்த ரிஷி குருவே நமக, ஓம் அஷ்டாதச மகரிஷிய நமக, ஓம் வரப்பிரதாய நமக, ஓம் பக்த சங்கட நிவாரகாய நமக. இந்த 16 நாமாவளி. இது ரொம்ப அவருக்கு பிரீத்தியான நாமாவளி. அவர் சொல்லி நான் எழுதினேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 2-3 தடவை பிரிண்ட் பண்ணியிருக்குது. இப்போ நான் இதுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, இந்த குரு பூஜைன்றது 2001 ஆரம்பித்தேன் நான். 2001 சிலையை பண்ணியாச்சு. 2001, 2, 3 வருஷ காலம் கருங்கல் சிலை பிரதிஷ்டை ஆகாமல் அப்படியே அபிஷேகம் பண்ணி கோவில் உள்ள நடந்தது. கோவில் உள்ள இருக்க சிலைகள்லாம் இப்படி கைகூப்பி நிலையை தான் இருக்கணும், மரபயத்தோடு இருக்கக்கூடாதுன்றாவா மீமாம்ச பண்டிதர்லாம். ஸோ என்ன செய்யலாம் யோசனை பண்ணும்போது 2004 ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்கேன். அப்பியர்ஸ் பண்ணிட்டா, அப்போ இந்த வருஷம் கூட பிரதிஷ்டை பண்ண மாட்டேயான்னு கேட்குறாரு. அப்படியே தூக்கி வாரி போட்டுது. மத்தியானம் ஒரு 3 மணி வாக்கில் அப்படியே கண்ணை அசந்தா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ உடனடியாக குருக்களுக்கு ஃபோன் பண்ணேன். அன்றைக்கி ஈவோலாம் இருக்கேன். ஐயரை வேணால் பின்பக்கத்தில் வச்சுக்க சொல்லுங்க. அந்த அரச மரத்தடியில் அரச மரம், ஆலமரம், சரக்கொன்னை மரம், அந்த மாதிரி 5 விதமான மரங்கள் பின்னி பிணைஞ்சிருந்தது அங்கே. ஸோ அங்கே வச்சுட்டு அதுவும் கோவிலுக்கு சேர்ந்த இடம் தான், கிழக்கு பார்த்து வச்சிடலாம் என்ன. 2003 அனுப்பிச்சேன். அந்த சின்ன கட்டணம் கட்டி 2004 வருஷம் ஆவணி சுவாதி போது கும்பாபிஷேகம் ஆட்சி அவருக்கு. அது பெரிய கதை. அது இந்த ரோம மகரிஷி ஆரம்பித்தாலே என் வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்ட பராபர் தான். அந்த இதில் 2004 வருஷம் அங்கே போய் முதல் நாள் தங்குறோம். ராத்திரி 10 மணி ஆகிடுது. ஊரில் கரண்ட்டு கிடையாது. அங்கே நிற்கிறோம். நான், நரசிம்ம மாமா, ஒருத்தர், என் ஃப்ரெண்டு 2-3 பேர். அப்போ இந்த பிரவேச பலி ஹோமம் ஒன்று பண்ணுவாள். அந்த பில்டிங்க்கு முன்னாடி, புது கட்டடத்துக்கு முன்னாடி நின்றுந்தோம் நாங்கள். ஒரு அகல் விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டுருக்கு. ஒரு சூறக்காற்று வீசுறது, சத்தம். ஏன்னா பயந்தே போட்டாங்க, நம்ம தப்பான வழி பண்ணுற மாதான்னு மனசில் பயம் இருந்தது எனக்கு. அப்போ அந்த மரத்தின் பின்னாடியிலேருந்து பெரிய மரம், மரத்தின் வேரெல்லாம் நடத்திருக்கு, பாம்பெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ
ஒரு ஒளிப்பிழம்பு அப்படியே அப்படியே பீச்சு அடிக்கிறது அந்த மரத்துக்கு பின்னாடி. ஒரு சுழல் காற்றாட்டு வீசுறது. நம்ம அம்மான்னு பயப்படாமல் இரு அப்படின்னாரு அவர் குருக்கள். கும்மிருட்டு அந்த அந்த வழக்கு வெளிச்சத்தான் நடக்கிறது எல்லாமே. பெட்டர் பாக்ஸ் லைட் கூட எடுத்து போகலாம் நாங்கள். அப்படி இருக்கும்போது அருள்மழைன்னு ஒன்று பெய்யுது. அந்த தீபாராதனை பண்ணும்போது ராத்திரி 10 மணிக்கு மேலே நடக்கிறது இந்த ஃபங்க்ஷன். 10-11 மணி ஆகிடுது பிரவேச பலி ஹோமம் பண்ணும்போது. அப்போ அப்படியே பன்னீர் தெளிச்சா மாதிரி மேலேருந்து கொட்டிட்டு டக்குன்னு அந்த சவுண்டு அந்த வெளிச்சமெல்லாம் போயிடுது அந்த இடத்தோட்டு. சாதாரணமாகிடுது அமைதியாக. அப்போ எர்லி மார்னிங் இந்த ஃபர்கூசன் டிராக்டர் அங்கேருந்து நான் டேப்பே தானே அந்த ஊருக்காரோ டிராக்டர் வச்சுருந்தேன். அதில் அந்த சிலையை வச்சு கரிக்கோலம் போயிட்டு விடிகாலம் நான் பயணின்ற நம்ம ஃப்ரெண்டு தான் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தார். 5 மணிக்கு பிரதிஷ்டை ஆகிடுது. எதுக்கு சொல்ல வரேன், அவன் அருளாரே அவன் தாள் வழங்கின்ற மாதிரி பிரதிஷ்டை ஆனவன். சரி, அது ராமநடராஜ் தீட்சதர் தான் அரியத்துறையில் ரோம மகரிஷியோட நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சது வந்தார். குருக்களுக்கெல்லாம் கூட தெரியல, அவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவெல்லாம் இந்த கோவிலை பற்றி கூர்ம புராணத்தில் இருக்குன்னா கூர்ம புராணமாக வாங்கின நான் வெறிக்கு வெறி பார்த்தேன். எங்கேயுமே அதை பற்றி இல்லை. கிரீஷ் ரெடிக்கில் 600 ரூபா அப்பயே. அது 2 வால்யூம் வச்சிருக்காது தமிழாக்கம் பண்ணி. பூபை கல்யாண சுந்தர முதலியார் என்ன பண்ணிட்டார், அவர் ரோம மகிழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்கார், பலவிதமானது சொல்லியிருக்கார் அவர். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சுவாமியினுடைய அந்த அருள் வீழ்ச்சி எப்போ ஆரம்பிக்க இப்போதான் டிசைன் பண்ணுறார். 1965ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் ஆகி 2007ஆம் வருஷம் தான் திருப்பி நடந்தது. பாருங்கள், ஹவு மெனி இயர்ஸ் கேப்பு. ஆனால் கோவில் நல்ல சிதிலம் அடையாமல் நல்லா இருந்தது. 32 கோஷ்டத்தோடு இருக்குது. தேவ கோஷ்டங்கள் 32 இருக்குங்க. உத்தம பிரேஷ் செஞ்சுட்டு இந்த குருக்களாத்து மாப்பிளாத்தம் இருக்காருங்க பாண்டிச்சேரியில். அவர் பாலசுப்ரமணியம் குருக்கள், அவரே மீமாம்ச பண்டிதர். அவர் கேஸ் ஆத்தரைஸ்டு. இது உத்தம பிரதிஷ்டை அப்படி ஆகமத்தில் சொல்லியிருக்கு அப்படி சொல்லி சொன்னார். இப்படி ஃபெல்ட் ஹாப்பி. இந்த மாதிரி அந்த ரோம மகர்ஷியோட குரு பூஜை 2001 ஆரம்பித்து கடந்த 25 வருஷமாக நடக்கிறது. இந்த வருஷம் 25ஆவது வருஷம் நடக்க போகிறது. ஸோ இதில் கேசவனுடைய அந்த திடீர் கம்மிட் பண்ணார். அது நம்பர் ஆஸ்ட்ரியம். நீ சாயந்தரம் தான் பேச்சு எடுத்தா இருப்பேன். ஒரு 100 தடவை பண்ணியிருப்பேன் ஒரு வாரத்தில். எடுக்கவே இல்லை. இன்றைக்கி எடுத்துகிட்ட மாதிரி எனக்கு எங்கள் அண்ணா ஒருத்தர் தவறி போய் இப்போ எல்லா காரியம் எல்லாம் முடிஞ்சு ஸ்ரீரங்கத்தில் பண்ணிட்டு வந்தேன். 3 லட்சம் ரூபா ஆயிடுத்து. எனக்கு பணமே இல்லை ராஜா. அப்போ ஏம்மா சொன்னேன், நீங்கள் உங்களை நம்பியிருந்தேன் நான் போயிருப்பேன். இல்லை மன்னிச்சுங்க, அதை விட்டுருங்க, நான் மன்னிக்கெல்லாம் வேண்டாம், என்னோடய பெருசு வேறு வயசில். அதனால் நான் அப்பீல் பண்ணுறேன் ஜனங்கள்கிட்ட. சரி, அட்லீஸ்ட் ஒரு 100 பேராக சிஷ்யா இருக்க மாட்டாளா? ஒவ்வொருத்தரும் ஒரு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா ஒரு சிஷ்யன் அமைச்சிருந்தா கூட எனக்கு போதும். இவ்வளோ எல்லாம் அனுப்புவான்னு சொல்ல முடியாது. சில பெரிய தனமந்தர்லாம் இருக்கா, அப்பா தரவே மாட்டான். திடீர் எதிர்பாராத இடத்துல சில பேர் நிறையா கொடுத்துட்றா. இந்த மாதம் 28ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் இந்த குரு பூஜை நடக்க போகிறது அரியத்துறையில். அதுக்கு காத்தால மார்னிங் டிஃபன் ஒரு 50 பேர் சாப்பிடுவா. மத்தியானம் சாப்பாடு இருக்குது. விநியோகத்துக்கு வேறு கொடுக்கணும். இந்த ஊர் ஜனங்கள்லாம் வருவா. இதுக்கெல்லாம் அங்கே தான் சமையல் நடக்குது. நம்ம தான் நடக்க போகிறது. ஸோ ப்ளஸ் இந்த அபிஷேக வஸ்துக்கள்லாம் வாங்குவோம். அதனால் ஐ am making appeal to you. Please send your valuable contribution to my GPay number 9840390895. எனக்கு ஒரு நம்பர் தான், என் நம்பர்லாம் கிடையாது எனக்கு. ஸோ இதில் பண்ணி பாக்கியம் அடைங்கன்னா தீட்சிதர் சொல்லியிருக்கார், ஆவணி சுவாதி செல்வம் செழிக்கும் நன்னாளாம். பரம தரித்திரனை கூட தூக்கி விட்டுரும் அன்றைக்கி அவருக்கு பண்ணால். இந்த ஃபோட்டோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜவஹர்லால் இருக்கும்போது தீட்சிதர்லாம் வந்திருக்கார் இந்த ஃபோட்டோவில். இங்கே இருக்கார் தீட்சிதர் குருக்கள். ஸோ
ஷண்முக குருக்கள், மகாசிவரை எங்கள் மாமனார் பேர் டிஆர் குலத்தையன்ட்டு. அப்போ சிவராத்திரிக்கு அவ்வளோ கும்பலே இருக்காது. எங்கள் பெரிய பேர் எல்லாம் இருக்கா. இது நடந்தது. சரி, தீட்சிதர் வந்திருக்காரு அந்த பீரியடில். இது இன்னொரு ஃபோட்டோ. இது சிவராத்திரி ஃபோட்டோ. ஸோ தீட்சிதர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார். புலிப்பாணி பாடல் ஒப்பிச்சு ஆவணி சுவாதின்றது கன்ஃபார்ம் பண்ணி தான் அவர் தான். வேறு எங்கேயும் ரெஃபரன்ஸ் கிடையாது இதுக்கு. அதுக்கப்புறமா எனக்கு அனுகிரகம் பண்ணார் ரோம மகர்ஷி. கனவுல அது பேசினார். 94ஆம் வருஷம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரிய வரப்பிரசாதி அவர், கேட்டது கொடுக்கக்கூடியவர். ட்ரை டு பார்ட்டிசிபேட், ப்ளீஸ் கம் அண்ட் அட்டெண்ட் த குரு பூஜா. அதெல்லாம் பெரிய டாம் டூம் டிஷ் பண்ண போகிறதில்ல. சிம்பிளான இது இருந்தால் கூட எல்லா அபிஷேக வஸ்துக்கள், சாப்பாடு கிப்பாடு இதெல்லாம் ஆகிடும். ஒரு 30 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஸோ சமயக்காரர்களுக்கே கேட்குற பேன் சார்ஜஸே ஆகிடும். ஒரு 4000-5000 ரூபா ஆகிடும். ஸோ சமயக்காரருக்கு ஒரு 4000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தா அதுவே 10,000 ரூபாய்க்கு மேலே போய்டுறது. ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட்டு, ப்ளஸ் மாலைகள், இத்தியாதிகள், இந்த விநியோக பிரசாதங்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து எனக்கு நல்லா வேஷ்டி, நல்ல இருக்க பெரிய திண்டு மாலையெல்லாம் வாங்கி போட்டு, கோவில் உள்ளே இருக்க சுவாமிக்கும் வாங்கிடுவான் மாலையெல்லாம். அதே மாதிரி உள்ள இதற்கு உற்சவ விக்கிரகம் இருக்குது, அதுக்கும் மாலையெல்லாம் வாங்கி போட்டு பண்ணுவோம். ஸோ இந்த ரோம மகர்ஷி குரு பூஜையில் என்னுடைய சிஷ்யான்னு யார் சொல்லிக்கிறாளோ அவளால் ட்ரை டு கான்ட்ரிபியூட் சம்திங். அவளுடைய நட்சத்திரம்லாம் அனுப்புங்க. ஒரு ஃபேமிலியிலே பெரியவா பேர் மட்டும் அனுப்புங்க. எல்லாரும் லிஸ்ட் அனுப்பிச்சா கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் அனுப்பிச்சி வச்சா ஸோ தட் மகா சங்கல்பத்தில் சேர்த்துப்போம். அதை சேர்த்து அவளுக்கு உண்டான பிரசாதத்தை, விபூதி பிரசாதம் வேறு ஒன்று பெருசு இல்லை, விபூதியை கல்கண்டு திராட்சை இதெல்லாம் அனுப்பிச்சி வைப்பேன். அங்கே இதில் பேர் என்ன, ரோம மகரிஷியோடைய குரு பூஜையில் இருந்து எடுக்கக்கூடிய பிரசாதத்தை டே ஆஃப்டர் நான் ஐ பி சென்டிங் டு யூ. இதை சொல்லி இந்த குரு பூஜையில் பார்ட்டிசிபேஷன் பண்ணால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.